லேண்ட் ஏரியா 2.25 சென்ட்ல காம்பேக்டா இருக்கு. ஆனா இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிஹெச்கே வீட்டை டூப்ளக்ஸ் டைப்ல நீட்டா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வழக்கமா எல்லா வீட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு தான் விடுவாங்க. ஆனா இந்த வீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலையுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 11 அடி விட்டுருக்காங்க. அதுக்கு மேட்சிங்கா மெயின் டோர் அண்ட் பெட்ரூம் டோர்ஸ், பாத்ரூம் டோர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு பதிலாக 8 அடி விட்டுருக்காங்க. இதனால வீடே பார்க்க நல்லா பெருசா இருக்கு. நார்த் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேசிங்கில் மெயின் டோர் வச்சு 1650 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 980 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 24 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸ்ட்ரைப்ஸ்னு டெக்ஸ்டர் டிசைன்ஸும் ஃப்ரண்ட் ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கு உட் டிசைன் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 23x14. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 3x5 இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை 8 அடி உயரத்தில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 16x11. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட்டோட பிவிசியில் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரம். சைஸ் 10x8. எல் சேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பிவிசியில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாட் ஷெல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரம். சைஸ் 10x8. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5.5x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா பெருசாக இருக்குது. படிக்கட்டு கீழே கபோர்ட் ஒர்க் செஞ்சு உள்ள யூபிஎஸ் மாடலுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து டூயல் கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச். சைஸ் 16x11. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரம். சைஸ் 16x8. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10.5. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10.5க்கு 4. வாஷ் பேசின், ஷவர், மேனு டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 23க்கு 4. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் டு இடிகரை போகிற ரோட்டில் மணிகாரம்பாளையமில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 75 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெரஸில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்லேயே டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சேர்ஸ் போட்டு இதை டீ டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.